தமக்கு உரித்துடையது அல்ல என பெசில் ராஜபக்ச கூறிய மல்வானை காணி மற்றும் மாளிகையை பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இதனூடாக கிடைக்கும் நிதியை அரசு கணக்கில் வைப்பிலிடுமாறு பூகொடை நீதவான் ருவான் பத்திரன உத்தரவிட்டார். மல்வான கங்கபட வீதியில் உள்ள 16 ஏக்கர் காணியில் அமைந்துள்ள இந்த இடம் மற்றும் மாளிகை தொடர்பான வழக்கை போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு தாக்கல் செய்திருந்தது. இந்த காணியின் உரிமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச பெயரிடப்பட்டிருந்த போதும் கடந்த வழக்கு தவணையின் போது குறித்த காணி தமக்கு சொந்தமானதல்ல என நீதிமன்றத்திற்கு அவர் அறிவித்தார். இந்த காணியின் உரிமையாளர் என முதித்த ஜாக்கோடியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததோடு இது தாம் கொள்வனவு செய்த காணி அல்ல என நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக அவர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். எனது தரப்பினரின் வேண்டுகோளை நிறைவேற்ற முடிந்தமை மற்றும் நீதி நிலைநாட்டப்பட்டமை தொடர்பில் சட்டத்தரணி என்ற வகையில் நான் இன்று மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களின் பணம் மக்களின் சொத்து மீண்டும் நமது மக்களுக்கு நாட்டிற்கும் கிடைத்தமை தொடர்பில் நாட்டு பிரஜை என்ற ரீதியிலும் மகிழ்வடைகின்றேன். இதற்கு முன்னர் இந்த விடயம் தொடர்பில் திருக்குமார் நடேசனிடம் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறான ஒரு பின்புலத்திற்கு அமைய இந்த காணியை விற்பனை செய்வது தொடர்பில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என பெசில் ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்த குறித்த காணியின் ஒப்பந்தக்காரர் ஒருவர் இந்த காணி தொடர்பில் அறவிட வேண்டிய மிகுதி படம் காணப்படுவதால் ஏலத்தை நிறுத்துமாறு நீதிமன்றத்தில் கூறினார். இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை நான் செய்திருந்தேன். எனது பெயரிலேயே FCIDயின் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. முதல் தடவை பெசில் ராஜபக்சவை கைது செய்த சந்தர்ப்பத்தில் நான் வருகை தந்திருந்தேன். FCIDயினரை என்னை வர வேண்டாம் என கூறினர். FCIDயினரும் திருடர்களுடனே உள்ளனர் என்பது தற்போது தெளிவாக புரிகின்றது. இதுவரையில் வருகை தராத ஒரு ஒப்பந்தக்காரர் திடீரென இன்று வந்து அவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என கூறுகின்றார். இதில் சிவில் விடயம் என நாம் கூறியிருந்தோம். அவர்களுக்கு இடையில் பணம் செலுத்தப்படவில்லையாயின் அது ஒரு சிவில் விடயமாகும். முழு நிதியும் செலுத்தப்பட்டமைக்கான ஆவணமே எனது கையில் உள்ளது. ராம விக்ரம அவரின் மனைவியை இதில் கையொப்பமிட்டுள்ளனர். முழு பணமும் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் மீண்டும் எந்தவித வேண்டுகோளையும் விடுக்க மாட்டோம் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. අන්තිම චෙක් පත දීලා තියෙන 1 කෝටි දසලක්ෂයක චෙක් පත දීලා තියෙන මුදිතක ගිණුවෙන්. ඒවා සාක්ෂි තියෙනවා.